நீங்க ஆன்லைன் மூலமா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிளாகிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிமுறை. அப்படி நீங்க ஒரு இணையதளம் துவங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இணையதளத்திற்கு அதிகமா டிராபிக் கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களால அதிகமா பணம் ஈட்ட முடியும். அப்படி நீங்க அதிகமா டிராபிக்கை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கூகுள் சர்ச் கன்சோல்ல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அவசியம். கூகுள் சர்ச் கன்சோலை எப்படி யூஸ் பண்றது, அதுல உங்களுடைய வெப்சைட்டை எப்படி இணைக்கிறது என்பது உள்ளிட்ட விவரங்களை நம்ம கடந்த வீடியோக்கள்ல பார்த்திருந்தோம். அதை பார்க்க நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கூகுள் சர்ச் கன்சோல்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷன் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் டூல் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எப்படி ஒரு உங்களுடைய வெப்சைட்டோட லிங்கை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றது, எப்படி நீங்க கூகுள்ல அது அவைலபிளா இருக்கா, சக்சஸ்ஃபுல்லா இண்டெக்ஸ் ஆயிருச்சா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒருவேளை ஆகலைன்னா நீங்க எப்படி அதை இன்ஜெக்ட் பண்றது என்பது உள்ளிட்ட பல விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரணும், ஒரு நோட்டிபிகேஷன்ல தெரியணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல உங்களுடைய இணையதளத்தை இணைத்ததற்கு அப்புறமா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டேஷ்போர்ட். இதுல இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிறது தான் இன்ஸ்பெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல சைடுல இருக்கு பாத்தீங்களா, இதுவும் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் தான். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கனாலும் அங்கதான் போறதை நீங்க பார்க்க முடியும். இப்போ இது என்னுடைய இணையதளம். இப்போ இந்த என்னுடைய இணையதளத்துல இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த போஸ்ட்டை லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் லிங்க். இப்போ இந்த லிங்க் பாத்தீங்கன்னா யாராவது கூகுள்ல சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் காட்டணும். அப்படி காட்டப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அதை கிளிக் பண்ணி நிறைய பேர் என்னுடைய இணையதளத்திற்கு வருவாங்க. அப்போ என்னுடைய இந்த லிங்க் பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல்ல அதாவது இண்டெக்ஸ் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்தா மட்டும்தான் கூகுள் சர்ச் கன்சோல்ல தேடுறவங்களுக்கு அது கிடைக்கும். எப்படி நான் இதை இண்டெக்ஸ் ஆயிருக்கா, சக்சஸ்ஃபுல்லா கிராவல் பண்ணியிருக்கா கூகுள், ஸோ என்னுடைய யூஆர்எல் காட்டப்படுதா, கூகுள்ல அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கீவேர்டு இருக்கு அப்படின்னா இந்த கீவேர்டை நீங்க வெறுமனே கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி போறேன், பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாவே என்னுடைய போஸ்ட் காட்டுது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் என்னுடைய அதாவது என்னுடைய வெப்சைட் கூகுள் சர்ச் கன்சோல்ல சக்சஸ்ஃபுல்லா கிராவல் ஆகி இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இது என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது. சப்போஸ் எனக்கு காம்படிட்டிவா நிறைய சைட்ஸ் இருந்து அவங்க மேல இருக்காங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் ஏதோ ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை போயிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல நான் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப பாருங்க, இந்த லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்றோம். காப்பி பண்ணிட்டு இந்த டேபுக்கு போயிட்டு யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல அந்த லிங்கை போட்டு என்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப என்டர் கொடுத்தோன்னே retrieving data from Google Index அப்படின்னு சொல்லிட்டு வர்றதை பார்க்க முடியும். இப்போ URL is on Google அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய URL கிராவல் ஆகியிருக்கு, இண்டெக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல URL நாட் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வருது அப்படின்னா உங்களுடைய URL இன்னும் கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகல அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுல இன்னும் 2-3 செக்ஷன் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஜ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இப்ப இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைட் மேப், அதே மாதிரி இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ லாஸ்டா கிராவல் ஆயிடுச்சு என்பது உள்ளிட்ட பல விவரங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா 3வது செக்ஷன்ல மொபைல் யூசபிலிட்டி, ஏஎம்பி, இந்த மாதிரி ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபைடு லிங்க்குக்கு இருக்கும்.
ஸோ இதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து ரிசால்வ் பண்ணி அந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க, இப்போ ஒரு யூஆர்எல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஆர்எல்ல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ரீசெண்டா ஒரு டேட்டாவை வந்து அப்டேட் பண்றீங்க, புதுசா வந்து ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து இண்டெக்ஸ் பண்றது அவசியம். ஒருவேளை கூகுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களுடைய பேஜ் எல்லாத்தையுமே வந்து இண்டெக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் உடனே வந்து நீங்க ஒரு பேஜ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா இப்பதான் வந்து ஒரு போஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா அது யூஆர்எல் வந்து கிராவல் ஆகல, அல்லது ஏற்கனவே கிராவல் ஆன யூஆர்எல்ல நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க போட்டிருக்கதே பாருங்க, பேஜ் வந்து ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுளுக்கு நீங்க வந்து இந்த பேஜை மறுபடியும் இண்டெக்ஸ் பண்றதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது அந்த லைவ் யூஆர்எல் வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கியூ இருக்கு பாத்தீங்களா, ப்ரையாரிட்டி கியூ, அந்த கியூல இந்த யூஆர்எல் டாப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே வந்து இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உடனே கிராவல் ஆயிரும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூஆர்எல்லையும் நீங்க கிராவல் ஆயிருச்சா இல்லையா, அதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த கூகுள் சர்ச் கன்சோல் இன்ஸ்பெக்ட் டூல் மூலமா நீங்க செக் பண்ணி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்றதன் மூலமா நீங்க இந்த கூகுள் சர்ச் கன்சோலை ரொம்ப எஃபெக்டிவா வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கூகுள் சர்ச் கன்சோல்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் குறித்து நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்க்கறதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். ஃபைனலா இண்டெக்ஸ் வந்து ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்க காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.